ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இந்த நாள் உங்கள் எல்லாருக்கும் இனிய நாளாக அமையட்டும். இன்றைக்கி எங்கள் வீட்டில் லஞ்ச் என்னன்னு பார்த்தா மத்தி மீன் குழம்பும் மத்தி மீன் வறுவலும். நாங்கள் எப்போவுமே கட்லா, ரோகு, கெண்டை, அதுக்கப்புறம் வவ்வால் மீன் இதுதான் எடுப்போம். இன்றைக்கி ஃபர்ஸ்ட் சேஞ்ச் மத்தி மீன் எடுக்கலாம்னு சொல்லிட்டு மத்தி மீன் எடுத்துகிட்டு வந்தாங்க. மத்தி மீனில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட நன்மைகள் இருக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா. முக்கியமாக ஒமேகா 3 இது மூளை மற்றும் இதயம் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால் இன்றைக்கி ஃபஸ்ட் டைமாக மத்தி மீன் எடுத்துருக்கோம். மீன் கடையிலேயே க்ளீன் பண்ணி கட் பண்ணி கொடுத்ததுனால நமக்கு ஒரு வேலை ஈஸியாக போயிடுச்சு. ஸோ மீன் வந்த உடனே நம்ம அதில் இருக்கிற கசடெல்லாம் எடுத்துட்டு நல்லா கழுவி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சேன். இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான புளியை கரைச்சி வச்சுக்கலாம். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நான் புளியை அந்த பெரிய ஃபில்டர் இருக்கும் பார்த்தீங்களா, ஜூஸ் ஃபில்டர், அதுலேயே நான் வடிக்கிட்டு வச்சுக்கலாம். நமக்கு அந்த கொஞ்சம் கூட இந்த கசடெல்லாம் இருக்காது. இப்போ குழம்புக்கு வறுக்கிறதுக்கு மீனை தனித்தனியாக பிரிச்சிடலாம். இப்போ வறுக்கிறதுல நம்ம மசாலா தடவி அப்படியே ஒரு ஓரமாக வச்சுட்டோம்னா அது பாட்டுக்கு ஊறிட்டு இருக்கட்டும். எப்போவுமே கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணோம்னா மசாலாவோட அந்த மீன் நல்லா ஊறி இருக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இப்போ வாங்க நம்ம குழம்புக்கு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அந்த சுத்தம் பண்ண புளி கரைசல்ல நம்ம கருவேப்பிலை கிள்ளி போட்டுக்கலாம். அப்புறம் 2-3 பச்சை மிளகாய் கிள்ளி போட்டுக்கலாம். இப்போ இதில் 1.5 ஸ்பூன் அளவுக்கு நம்ம வீட்டு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இந்த குழம்பு தூள் மீன் குழம்புக்கு மட்டும் இல்லை, கறி குழம்பு, சாம்பார், காரக்குழம்பு, புளிக்குழம்பு எல்லாத்துக்குமே இதை யூஸ் பண்ணிக்கலாம். பொரியலுக்கு கூட நான் இதான் யூஸ் பண்ணுவேன். சின்ன ஸ்பூனில் 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கலாம். எல்லாமே இப்போ கரையிற மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம இப்போவே கூட டேஸ்ட்டு செக் பண்ணி பார்த்துக்கலாம். எது பத்தலைனாலும் நம்ம போட்டுக்கலாம். எப்போவுமே குழம்பு கொதிச்சதுக்கு அப்புறம் தான் மாங்காய் போடுவேன். ஆனால் இந்த டைம் நான் எல்லாத்தையும் செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் அடுப்பில் ஏற்றலான்னு முடிவு பண்ணி மாங்காயும் முன்னாடியே போட்டேன். இப்போ ஒரு கடாயில் ஒரு சின்ன குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். அப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் வெந்தயமும் நம்ம கட் பண்ணி வச்சு சின்ன வெங்காயம், கருவேப்பிலை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம ஒரு 2 தக்காளி அரைச்சி வச்சுருக்கோம், அதையும் இதோட சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு ஃப்ரை ஆன உடனே நம்ம கலந்து வச்சுருந்தா அந்த குழம்பு எடுத்து இதில் ஊற்றிடணும். வைக்கிறதுக்கு கொஞ்சம் கூட சிரமமே இல்லாமல் சிம்பிளான குழம்பு. பாருங்கள், குழம்பு கொதி வந்துருச்சு, மீன்லாம் ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம கொதிக்கிற குழம்புல ஒவ்வொரு மீனாக எடுத்து அப்படியே அழகாக வச்சிடலாம். மீன் போடும்போது மட்டும் ஃப்ளேமை நம்ம மீடியமாக வச்சுக்கணும். எல்லா மீனையும் போட்டதுக்கு அப்புறமா ஒரு 30 செகண்ட்ஸ் ஹையில் வச்சு மூடி வச்சிடணும். நெக்ஸ்ட்டு தேங்காய் பேஸ்ட்டு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஊற்றிட்டு ஒரு 30 செகண்ட்ஸ் திரும்பவும் சிம்மில் வச்சு நல்லா கொதிக்க விட்டணும். இப்போ கூட நம்ம கையில் ஊற்றி பார்த்து டேஸ்ட் பண்ணிக்கலாம். எது பத்தலையோ அதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம். 30 செகண்ட்ஸ் அப்புறமா நம்ம குழம்பை இறக்கி வச்சுட்டு மூடி போட்டு வச்சிட வேண்டியது. இப்போ நமக்கு மணக்க மத்தி மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இரும்பு தோசைக்கல்ல இந்த ஃபிஷ் எல்லாம் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குது. இது ஒன்றொன்னையும் நம்ம உடையாமல் அழகாக பரட்டி விடணும், அதுதான் இதில் விஷயம். இப்போ மத்தி மீன் குழம்பும் வறுவலும் ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ பிளேட் ப்ரெசன்டேஷன் பார்த்துலாமா. நம்ம சுட சாதம் போட்டுட்டு இந்த குழம்பை ஊற்றிட்டு வறுத்த ஃபீஸ் எடுத்து வச்சுட்டு இதில் மீனை விட மாங்காய் இருக்குது பாருங்கள், அதுதான் டேஸ்ட்டே. மீன் குழம்பு வைக்கும் போதெல்லாம் மாங்காய் சேர்த்து போட்டு வைக்கிறது ஆசை தான். ஆனால் சில நேரம் மறந்துடும் மாங்காய் வாங்குறதுக்கு. ஸோ அதுக்குன்னு மெனக்கெட்டு போய் வாங்குறதுக்கு யோசிச்சுக்கிட்டு மாங்காய் எல்லாமே கூட மீன் குழம்பு வச்சுருக்கேன். ஆனால் அந்த மாங்காய் போட்டு வைக்கும்போது அந்த குழம்போட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மத்தி மீன் உடம்புக்கு ரொம்ப 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 நல்லது. ஆனால் உண்மையை சொல்லணும்னா எங்களுக்கு அந்த கெண்டை, ரோகு, கட்டெலாம் சாப்பிட்ற அளவுக்கு டேஸ்ட்டு இதில் இல்லை. இப்போ எங்கள் வீட்டு லஞ்ச் ரெடி, வாங்க சாப்பிட்லாம். வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.